இன்னைக்கு இசையமைப்பாளர்கள் பயங்கரமா அப்டேட் ஆயிருக்கிறாங்க. வெளிநாட்டு உலக இசையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள். இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் பார்த்து வியக்குறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வர்ற ஜெயிலருங்கிற பெரிய படத்துலையும் டைட்டில் கார்டு வந்து நீங்க போட்ட பிஜிஎம் தான். ஆமா, அது அதை கேட்குறப்ப சார் ஒரு பயங்கரமான ஒரு புத்துணர்ச்சி உள்ள இருந்து வருது. அதை காலத்தால் அழியாத கலைப்பாங்க. அப்படி எவ்வளவு முன்னேற்றம் வந்தாலும் எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் அந்த பிஜிஎம் இன்னைக்கு விசில் அடிச்சு பறக்கிறாயிரம் ஆளுங்க. இந்த டைட்டில் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு எங்க கச்சேரிக்கே போதான் அண்ணன் ப்ரோக்ராம்னாக்கா எந்த கச்சேரி ப்ரோக்ராம் பண்ணாலும் அந்த டைட்டில் ஆரம்பிச்ச உடனே கிளாப். அது என்னன்னா அந்த மியூசிக் வந்து கிரியேட் பண்ண சொன்னது சுரேஷ் கிருஷ்ணா சார் தான். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், அது ஒரு மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக் மாதிரி இருக்கும் இல்லையா, அவர் தான் சொன்னார். அதை வச்சு தான் பண்ணோம். அதில் கோரஸ் வரும் பார்த்தீங்களா, ஹேய் ஹேய், அது வந்து இதுக்காக நாங்கள் யாரும் கோரஸ் சிங்கர்ஸ் கூப்பிட்டு பாட வைக்கல. இந்த வயலின் ஒரு 30 பேர் பாடின வாச்சாங்கல்ல, அவங்கள கத்த சொன்னோம். இது பயங்கரமான விஷயமா இருக்கு சார். அவங்க கோரசிங்களா நீங்க சொல்லுங்க, அவங்க நீங்க கொடுங்க அப்படின்னு அவங்க கூச்சி சத்தம் போட்டு தான் அந்த ஹே, இதுக்காக நாங்கள் வந்து இதை சிங்கர்ஸ் யாரையும் கூப்பிடல, அவங்க பண்ணது தான் அது. ஏன்னா இந்த அளவுக்கு போய் அது ரீச் ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.